சாம்பியன்ஸ் டிராபி 2025 நடக்க போகுது. பிப்ரவரி 19 ஸ்டார்ட் ஆக போகுது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லா டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் விளையாட போகிறாங்க. இந்தியா மட்டும் யூஏஇயில் ஆட போகிறாங்க. சேஃப்டி செக்யூரிட்டிஸ் அந்த இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து இப்போது இடம் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அது எல்லாத்தையுமே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 20ஆம் தேதியிலேருந்து இந்தியாவுக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டாக. ஸோ இதெல்லாமே ஒரு சைடு இருந்தாலுமே இப்போ வந்து சமீபத்தில் பாகிஸ்தான் வந்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது கராச்சி ஸ்டேடியம் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்குள்ள வந்து எல்லா டீம் ஃபிளாகுமே வந்து எல்லா ஸ்டேடியம்லையுமே இருக்கும். முக்கியமாக வந்து ஹோஸ்டிங் நேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து விசிட்டிங் கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரி மேட்ச் ஆட வருதோ, இப்போ ஒரு உலகக்கோப்பை டோர்னமெண்ட்னா எல்லா இடத்துலையுமே அந்தந்த டீம்ஸோட ஃப்ளாக்ஸ் இருக்கும். பட் ஆனால் இந்தியாவோட ஃப்ளாக் மட்டுமே வந்து கராச்சியில் இல்லை. காரணம் வந்து அவங்க பெருசாக எதுவுமே சொல்லலை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவை தவிர மற்ற எல்லா கண்ட்ரியோட ஃப்ளாகுமே வந்து அந்த இடத்த இருந்து அதான் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் தான் வந்து இந்தியா தான் எங்களுக்குலாம் ஆட வரலையே, அப்புறத்துக்கு நாங்கள் கராச்சி எங்கள் பாகிஸ்தானில் வந்து இந்தியா ஃப்ளாகை வைக்கணும், எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரிமே வந்து ஒரு சிலர் ட்விட்டரில் வந்து போட்டு எல்லாமே செம்மையோட இந்தியாவை வந்து ட்ரால் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் ஒரு சிலர் இன்னொரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா, ஓகே நல்ல வேலை தோத்து போகிற கிரவுண்டுக்கு நாங்கள் எதுக்கு அங்கனக்குள்ள வந்து எங்கே ஃப்ளாக் வைக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சிலர் பதிலடியுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரஃப் அண்ட் டைப்பாகவுமே வந்து போயிட்டு இருக்கு. இந்தியா வந்து யூஏல தான் ஆட போகிறாங்க. பட் ஆனால் பாகிஸ்தான் இந்த மாதிரி ஒரு பண்ண விஷயம் வந்து கரெக்டாக தப்பா அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.